நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். நீங்க போங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஷாக் ஆகி நிற்கிற? என்ன இந்த நேரத்தில் இங்கே எதிர்பார்க்கல? எப்படி எதிர்பார்த்திருப்ப? நான் இங்கே வரமாட்டேன்ற தைரியத்தில் தான் கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ தான் இன்னும் தராம இழுத்தடிச்சிட்டு இருக்க. தர முடியாது, நானும் ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க தான் மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்னடி கையும் களவும் மாட்டினதுக்கு அப்புறம் பெரிய ஒழுங்காட்ட பேசிட்டு இருக்க? பொம்பளை மேல கை வச்சு அதை பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாரா நீ? டேய், யாரா நீ? எதுக்கு அவங்களை அடிச்ச? சொல்டா. டேய், இவ இன்னும் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கல. அது வரைக்கும் அவ ஏன் பொண்டாட்டி தான். இவருதான் உங்க ஹஸ்பண்டா? என்ன அறையிற அளவுக்கு உனக்கு இவன் மேல அவ்வளவு உரிமை வந்துருச்சா? சாரிங்க, நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாது. அறையிறத அரைஞ்சிட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ, உண்மையிலேயே நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. ஏதோ என்ன அடிச்ச உடனே அவசரத்துல அப்படி பண்ணிட்டாரு. விஷயத்தை பெருசு பண்ணாம இதோட விட்டுடுங்க. எப்படி விட முடியும்? இவ்வளவு நாளா நீ விட்டு கொடுக்காம எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இப்ப உன் விஷயம் தெரிய வந்தோடனே நான் விட்டு கொடுக்கணுமா? ப்ளீஸ்ங்க, அவங்கள தப்பா சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. எதுவும் கிடையாதுன்னா இப்படி ஒன்ன வண்டியில சுத்துறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்ப அண்ணி வீட்டுல இருந்து தான் வரேன். ராத்திரி நேரத்துல தனியா போக வேண்டாம் என்னதான் இவர் என் கூட துணை காமிச்சாங்க. இவர் அண்ணியோட கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பாக்குறாரு. ஏன் உங்க அண்ணன் கொண்டு வந்து விட வேண்டியதானே? அண்ணன் வீட்ல இல்ல மாமா, கடைக்கு போயிருந்தாரு. இங்க பாரு, உன் சமாளிப்ப கேட்க நான் இங்க வரல. நீ அவன் கூட என்ன சுத்திக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
ஆனா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு. அதை விட்டுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். நானே ஊரை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். உங்க தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அதையும் பார்த்துருவோண்டி. நானாவது என் மனசுக்கு பிடிச்சவளோட தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ பேருக்கு என்ன புருஷன் சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்க. ஏங்க ஏங்க இப்படி சந்தேகத்தோடயே பேசுறீங்க? எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான தொடர்பும் இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? இப்ப கூட சாதாரணமா தான் உங்களை வண்டியில கொண்டு வந்து டிராப் பண்ணேன். ஆனா நீங்க தப்பா பேசுறீங்க. இப்ப சொல்றேங்க, உங்களோட எந்த பொண்ணுமே சந்தோஷமா இருக்க முடியாது. எனக்கே சாபம் கொடுக்கிறியா நீ? ஐயோ, கையெடுங்க. கை எடுக்கலனா கையெடுங்க கையெடுங்க மாமா. எல்லாரும் பாக்குறாங்க. கையெடுங்க. விடுங்க. சீன் போடுறியா? கையெடுங்க. அடி அட்ரா. சொன்னா கேளுங்க. நீ படுறா. அடி எடுங்க. அடி நீ வேணா அடி. அட்ரா அடி. ஏங்க ஆள் பக்கத்துல இருக்கிறதுனால சீன் போடுறியா? ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? டேய் தப்பானுட்ட தப்பா பேசாம எப்படி பேசுவாங்க? மாமா, சொன்னா கேளுங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ப்ளீஸ் வாசு. போ. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. கிளம்பு. கிளம்புங்க. போ போ, முறைக்காத. போ. பரவாயில்லையே, சொன்னே கிளம்பிட்டான். நல்லா தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். கேவலமானவங்களுக்கு கேவலமான வார்த்தைகள் தான் வரும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதா இல்ல. கிளம்பலாம். இப்ப கிளம்புறேன். ஆனா இந்த விஷயத்தை இதோட விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்லுமா, என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. பயமா? உனக்கா? ஆச்சரியமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்பட மாட்டியே. நான் வேற எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா குழந்தை விஷயத்துல எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? குழந்தை விஷயமா? குழந்தை விஷயத்துல உனக்கு என்ன பயம்? வயித்துல நல்லபடியா தானே வளர்ந்துட்டு இருக்கு. இல்லைங்க, விஷம் சாப்பிட்டதுல நான் எப்படியோ மீண்டு வந்துட்டேன். அதே மாதிரி குழந்தையும் எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா ஏங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? இங்க பாருங்க, அடுத்த தடவை டாக்டரை பார்க்கும்போது இந்த விஷயத்தை கரெக்டா கேட்டுடணும். அதை பத்தி நான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன். குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமா. நிஜமா சொல்றீங்களா? ஆமா செல்லம்மா. ஏன் இந்த விஷயம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? செல்லம்மா, உன் மனசுல இப்படி ஒரு பயம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் சொல்லல. நீங்களா உன்னை நினைச்சிட்டு என்கிட்ட எந்த விஷயம் சொல்லாம இருந்துடாதீங்க. நானா கேட்கலன்னா கூட எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லணும். என்ன சொல்றிய? என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்றியா? என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட என்ன மறைச்சேன்? நீ ஒரு விஷயத்துல எனக்கு பதில் சொல்லாம இருக்க. சிவசுயும் சிவாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு வந்தப்போ எதுக்கு அவங்களை காப்பாத்துன? ஏன் பேசாம இருக்க? சொல்லு. அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. பொய் சொல்லாத செல்லம்மா. அவங்க 2 பேரும் தான் விஷம் கலந்தாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்.
ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அவங்கள தப்பிக்க விட்டுருக்க. அவங்க உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்களே, என்ன பேசினாங்க? செல்லம்மா, நீ என்கிட்ட எதையும் மறைக்கலன்னு சொன்னது உண்மையா இருந்தா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லு. சொல்றீங்க, ஆனா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது பாரு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பயப்படாத, சொல்லு. நான் சொல்றத வச்சு நீங்க யார் மேலயும் கோவப்படக்கூடாது. என் கோவம்லாம் என்னை விட்டு எப்பயோ போயிடுச்சு. தயங்காம சொல்லு. சாப்பாடுல வேணா சிவசு விஷம் கலந்துருக்கலாம், ஆனா அதுல விஷம் கலக்க சொன்னதே என் அண்ணி முத்தழகும் அவங்க அம்மா தான். அவங்களும் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. என்னால இதை நம்பவே முடியல. இல்ல செல்லம்மா, அந்த சிவசுதா தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கான். இல்லைங்க, நானும் முதல்ல அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா அண்ணியும் அவங்க அம்மாவும் சிவசு கிட்ட விஷத்தை கொடுத்தது சிவா அவன் செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அது ஆதாரமா காட்டும் போது என்னால அதை நம்பாம இருக்க முடியல. என்ன செல்லம்மா நீ? அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் போலீஸ்ல காட்டி கொடுக்க வேண்டியதானே? ஏன் அவங்க 4 பேரையும் காப்பாத்துன? எப்படிங்க அண்ணிய காட்டி கொடுக்க முடியும்? அவங்க ஏற்கனவே என்ன கொல்ற அளவுக்கு வெறுத்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிட்டே போகும், காலத்துக்கும் மாறாது. உன்னை வெறுக்கிறவங்களெல்லாம் நீ ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிற? என்னங்க பண்றது, அவங்க எனக்கு அண்ணியா போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க அடிப்படையில ரொம்ப நல்லவங்க தான். எந்த இடத்துலயும் அவங்க புத்தி எந்த அளவுக்கு மாறி போச்சு. அவங்கள நான் திருத்தணும்னு தான் நினைக்கிறேன் தவிர தண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணிய சும்மா விட மாட்டாரு, ஒதுக்கி வச்சுடுவாரு. என்னால என் அண்ணன் குடும்பம் செதறணுமா? நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா உன்னை அழிக்கணும்னு நினைச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் அவங்களை என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு 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 நான் சொன்னது கேளுங்க. இதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லாம மறைச்சது. அது மட்டும் இல்ல, நீங்க யார் மேலயும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால தான் சொல்லுமா. சொல்லுமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் கோவப்படலன்னா அப்புறம் நான் மனுஷனே கிடையாது. ஐயோ, எனக்காக நீங்க பொறுத்து தாங்க போகணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன தடுக்காத ப்ளீஸ். கொஞ்சம் இருங்க, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த குடும்ப பகை பரம்பரையா தொடரணுமா? என்னங்க இது? இங்க பாருங்க, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்களால என் அண்ணியும் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க, எனக்காக சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னம்மா சரியா 10 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு சொன்னா இன்னும் காணாம? சொன்னேன், அது டிராபிக்கா இருக்கு, வந்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவர் எங்க இருக்காருன்னு போன் போட்டு கேளுமா. சார் உங்களை கூப்பிடுறாங்க சார். அத கேளுமா. லைன் பிஸியா இருக்கு. என்னம்மா போன் பண்ணியா? வந்துட்டு இருக்காரா? இது லைன் பிஸியா இருக்கு, வந்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு இருக்கு. நீ அவர் வர்றாரான்னு பாரு, நான் உள்ள போய் மற்ற வேலையை சரி. பாக்குறேன். நீ சீக்கிரம் சாப்பிட்டு வா.
ஜானகி கட் பண்ண காயெல்லாம் கொண்டு வாமா. இதோ வரேன். சட்டை எடுத்துட்டு வா. வரேங்க. சீக்கிரமா. இந்தாங்க. என்னடி டயர்டா இருக்க? என்னமோங்க காலையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒன்னா பகிர்ந்து வேலைகளை செஞ்சிட்டு இருந்தோம். இப்பதான் எல்லாம் தனித்தனி சமையலாச்சே, அதனால எனக்கு வேலை அதிகமாயிடுச்சு. சர்சா அவன் ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் வேலை. சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. அண்ணே அப்படியே எனக்கு ஒரு காஃபி. எடுத்துட்டு வரேன். அண்ணே சைட்டு கிளம்பிட்டீங்களா? இல்லப்பா, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன். நீ எங்க போற? நானும் மணி அரசு பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரி, அந்த ஃபோன் பில்லாம் கட்டிட்டீங்க? கட்டிட்டேனே. என்னம்மா என்னமாச்சு? அக்கா ஒண்ணு இல்லைங்க, உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் தலையை சுத்திடுச்சு, அவ்வளவுதான். அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கண்ணே. இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன். நீ கூப்பிட்டு போய. என்ன மாப்பிள்ள, பொண்டாட்டியை விட சைட்ல உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? என்ன நான் என்ன டாக்டரா? அத இவன் கூப்பிட்டு போக மாட்டான். என்னமோ நான் தான் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறப்பா. அம்மா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. சார் வர வேண்டியதுதான் பாக்கி. வந்துட்டே இருக்காரு சார். என்னம்மா இது, 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. லேட் ஆகிறத பார்க்கும் பொழுது சார் வருவாருன்னு சந்தேகமா இருக்கு. சார் நீங்க வேற எதையாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காதீங்க. அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு எனக்கு தெரியும். என்னம்மா நீ? என்ன கொஞ்சம் டிராபிக், அது வந்துட்டாரு. என்னது ஏன் லேட்டு? இல்ல, புறப்படும் போது என் ஒய்ஃப் மயக்கம் போட்டு ஐயோ, அதான் அங்க இருக்கிறதா இங்க வரதான்னு கன்ஃபியூஷன்ல லேட் ஆயிடுச்சு. சாரிங்க. ஏதாவது பிரச்சனையா? அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தம்பிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லிட்டேன். இங்க நீ வெயிட் பண்ணுவிய. நீங்க வர்றதுக்கு லேட் ஆனதை பார்த்ததும் ஒருவேளை வீடு வாங்குறதுல ஏதாவது சிக்கல் வந்துருச்சோன்னு பயமா. இதுல என்ன சிக்கல்? அதான் நேத்தே செட்டில் பண்ணல. வாங்க போலாம். வாமா. வீட்டு ஓனருக்கு மொத்தமா செட்டில் பண்ணணும்னு டவுட். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? ரெடியா இருக்கு, வாங்க. இந்தாங்க சார், இவங்க தான் பார்ட்டி. வாங்க. எல்லாம் ரெடியா? வீடு யாரு வாங்க போறா? சார் தான் சார். கடற்கரையாண்டின்னு பேரு. பெரிய சிவில் இன்ஜினியர். ஓ அப்படியா? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா புறப்படணும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு அவர் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாங்க சார். வேற எதுவும் இல்லைங்க இல்லையா செல்வம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். வீட்டை யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க? ஸ்னேகா. யார் இவங்க? தான் ஸ்னேகாவா? உங்க அப்பா பேர் என்னம்மா? தவசி. சரி, இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. எல்லா பேப்பர்லயும் போட்டீங்களா? விட்னஸ் யார் போட போறா? இவர் சைன் பண்ணுவார். சார் நீங்க கேள்வி.
இந்தாங்க சார். எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சா? போட்டாச்சு சார், நான் வரேங்க. வாங்க போயிட்டு வாங்க. ஸ்னேகா, ஆ, நான் புறப்படுறேன். இருங்க, எங்க போறீங்க? பத்திரம் வந்துட்டு சேர்ந்து போயிடலாம். இல்லம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆ, தெரியுங்க, சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்காவும் ஹாஸ்பிட்டல்ல தனியா இல்லையே, கூட உங்க தம்பிங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. என்னம்மா புரியாம பேசுற? நான் ஒன்னும் புரியாம பேசல. இப்பதான் நம்ம பத்திரம் எல்லாம் முடிச்சிருக்கோம். இனிமே அது நம்ம சொந்த வீடு. சாஸ்திரப்படி பால் காய்ச்சணும். அதுக்கு தான் நீங்க கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். இல்லம்மா, நான் புறப்படுறேன் சார். இது உங்க காப்பி. என்ன சார் இது இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாங்க? ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல சார்? இனிமே அது உங்க வீடு சார். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சரி சார், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி, வா போலாம். பரவாயில்ல, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போங்க. அரை மனசோட எல்லாம் வர வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஐயோ, நான் அரை மனசுல வரலம்மா, முழு மனசோட தான் வரேன். வா வா, முன்னாடி போய் உட்காரு. ஸ்னேகா, நீ சொன்ன, நான் வந்துட்டேன், நான் புறப்படுறேன். என்னங்க இது பாத்தீங்களா? இதான் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இனிமே இது நம்ம புது வீடு. பால் காய்ச்சி ஸ்வீட் ஏதாவது பண்ணி தரேனே. ஏமா, நான் சாப்பிட்ற மாதிரியா இருக்கேன்? என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க. அங்கே என் முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்காம்மா. நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுவேன்னு தான் வந்தேன், புரியுதா? அங்கே அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. அவள் கண்ணை திறந்தா என்ன தான் கேட்பா, இல்லைன்னா அவ்வளோதான். இன்னொரு நாள் நான் லீஷரா வரேன். பத்திரத்தை உள்ள எடுத்து வை. இந்த மாத்திரையை போட்டுக்க. இந்த குடு. என்ன புருஷனோ என்ன வாழ்க்கையோ போ. ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வந்த? ஏங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? வரலன்னு யார் சொன்னா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே வந்தேன். நான் வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. அதை நான் என்ன செய்ய முடியும்? பொய் பேசாதீங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்லே அவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. வெறுத்து போய் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகாம எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. இல்ல முத்தழகு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரேன், என்ன நம்பு. நீங்க இப்பெல்லாம் ரொம்ப பொய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க சொல்றது எதையுமே நம்ப முடியல. என்ன பேசுற நீ? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி கூட தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்பெல்லாம் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா, இப்போ அப்படி நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணாலே, அவ யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்கல்ல. இப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன்னா நீங்க பண்ண சத்தியம் போய் தானே? ஏண்டி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன, அதுக்கு நான் போட்ட சத்தியத்துக்கு முடிச்சு போடுறேன்? என்னப்பா இவன் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கா? நீங்களும் கேட்டு அமைதியா இருக்கீங்க. பாருப்பா கடற்கர முத்தழகி சத்தியத்துக்கும் மயக்கத்துக்கும் முடிச்சு போட்டு பேசுறது வேணா முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா நீ இப்ப பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு அவன் சொன்னா பாத்தியா, அது என்னமோ உண்மைதான்பா. என்னப்பா நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? நான் பொய் பேசுறேன்றதை எப்ப பாத்தீங்க? நீ சிவில் இன்ஜினியராய் 20 வருஷம் ஆச்சு. அத்தனை நாளும் நீ பிஸியா தான் இருந்திருக்க. ஆனா வீட்டில் ஏதாச்சும் விசேஷம்னா நீ தவறாம ஓடி வந்து நிப்ப. ஆனா இப்போ
ஒரே மக சடங்குக்கே நீ வரல. அப்பா ஏதோ ஒரு நாள் நான் விசேஷத்துக்கு வர முடியல, அதுக்காக போய் சொல்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் அதை மட்டும் வச்சு சொல்லப்பா. நீ செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே உன் போனை ஆஃப் பண்ணதே கிடையாது. பிஸியா இருந்தா கூட போனை சைலண்ட்ல போட்டு திருப்பி நீயே கூப்பிட்டு பேசியிருக்க. அவ்வளவு கரெக்டா இருந்த நீ இப்பெல்லாம் எப்பவுமே போனை ஆஃப் பண்ணியே வச்சிருக்கிய. கேட்டா பிஸியா இருந்தேன்னு சொல்ற. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு தெரியாம நீ ஏதோ பண்றேன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னதான் புரிய மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க மாமா, நீங்க எல்லாரையும் பொய் சொல்லி சமாளிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு? ஏய் கடற்கர, ஏன் இப்ப கோவப்படுற? இந்த வீட்டுக்கு மூத்தவன் நீ. ரொம்ப பொறுமையா பொறுப்பா இருக்க வேண்டியவன். ஏன்னா உனக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு நீ தான் வழிகாட்டணும். ஆனா உன் தம்பிகளுக்கு நீ நல்ல வழி காட்டலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கெட்ட வழி காட்டி கொடுத்துறாதப்பா. அப்பா நீங்க சொல்றது வேற வீட்டுக்கு பொருந்தும், ஆனா இங்க என் தம்பிங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருக்காங்க. அண்ணே இப்ப ஏன்னா எங்களை வம்புக்கு இருக்கிறீங்க? இல்லடா, அப்பா கேக்குறாருல, அதுக்கு பதில் சொல்ல வேணாம். இதோ நிக்கிறாரு கடைக்குட்டி மணியரசு. இவர் அமுதாவை தள்ளி வச்சுட்டு இந்த குட்டி பொண்ணு கவிதாவுக்கு திருட்டு தாலி கட்டி இங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மூத்தவன் நான் தான் வழிகாட்டினா? சோல அடுத்த தம்பி மூச்சு விடுறதுக்கே என்கிட்ட 300 தடவை பர்மிஷன் கேட்பான். ஆனா இப்ப ஹோட்டல் கணக்கெல்லாம் இவர்கிட்ட கொடுக்கணும்னு என்கிட்டயே கேட்கறான். அதுக்கு மூத்தவன் நான் தான் வழிகாட்டியா? ஏன் அவ்வளவு தூரம்? சோல தனி சமையல் பண்றாரு, மூத்தவன் என்னையா வழிகாட்டியா எடுத்துக்கிட்டான்? கடைக்குட்டி மணியரசு தனி சமையல் பண்ணாரு, அவரை வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு இவர் பண்ணாரு. இதுக்கெல்லாம் நான் தான் வழிகாட்டினா? நான் எப்பயுமே நல்லதுக்கு மட்டும்தான் வழிகாட்டுவேன், இந்த மாதிரி கெட்டதுக்கெல்லாம் வழிகாட்ட மாட்டேன். அனுபவஸ்தர் நீங்க, பதில் சொல்லுங்க. ஒன்னு சொல்றேன்பா, இப்பெல்லாம் முக்கால்வாசி பேருக்கு வீடு வழிகாட்டியா இருக்கிறது இல்ல, இந்த உலகமும் அவங்களுக்கு அமைகிற வாழ்க்கையும் தான் வழிகாட்டியா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வழிகாட்டியா வழிவிடுற. ஏமாமா, இப்ப நான் என்ன கேட்டேன்? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரலன்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இவங்க எல்லாரையும் குத்தம் சொல்லிட்டு போறாரு. அவர் பேசுறது ஏதாவது புரியுதா மாமா? பாருமா, என் அனுபவத்துல சொல்றேன், தப்பு பண்றவன் பேசுறது யாருக்கும் புரியாது. வாசு உன்னை டிராப் பண்ணது ஒரு சாதாரண விஷயம், அதுக்கு போய் இப்படி தகராறு பண்ணுவானா? சேச்சே, என்னைக்கு அவன் கவிதாவை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே நான் அவனை வெறுத்தேன். அவனெல்லாம் என் தம்பிட சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு மாமா. அம்மா, ஆரம்பத்துல அவன் நல்லா தான் இருந்தான். எப்ப இந்த கவிதா வந்து சேர்ந்தாலும் அப்பவே அவன் மோசமாயிட்டான். அதுக்காக இவ்வளவு மோசமா? அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இவ்வளவு தப்பு சொல்லுவானா? அதுதான் நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வாசுக்கு இடையில அப்படி எதுவுமே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் அதை காதிலே வாங்கிக்கல. கடைசி வரைக்கும் எங்க 2 பேரை பத்தியும் தப்பாவே பேசிட்டு போயிட்டாரு. அவர் பேசினதுல எங்க 2 பேருக்கும் தான் அவமானம். நீ எதுக்கு அவமானப்படுற? இப்படி நடந்துகிட்டதுக்கு அவன் தான் அவமானப்படணும். ஒன்னு சொல்ற அமுதா, இனிமே நீ மணியரச நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல.
அண்ணி நீங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்களே எப்படி சொல்றீங்க? கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இல்லன்னு சொல்லல. என்ன பிரயோஜனம்? இப்ப நீ அவனை மறக்கிறது தான் நல்லது. செல்லம்மா, மணியரச கல்யாணம் பண்ணிக்கிறது அமுதா மட்டும் கஷ்டப்படல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நீ தானமா கஷ்டப்பட்ட. அதெல்லாம் வீணா போகணுமா? மாமா, அவதான் ஏதோ சின்ன பொண்ணு புரியாம பேசுறானா, நீங்களும் அவளோட சேர்ந்து பேசுறீங்களே. இவளுக்கும் மணியரசுக்கு நடந்த கல்யாணத்துலதான் இந்த குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனை உருவாச்சு. அதெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சோம். இதெல்லாம் தெரிஞ்ச மணியரசி எப்படி மாறிட்டான்னு பாருங்க. ஏன்னா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை ஆட்டி வைக்கிறாங்க, அவனும் அவங்களோட சேர்ந்து ஆடுறான். இதெல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு நான் தப்பான வழி சொல்லணுமா? சரி, அப்ப அமுதா என்னதான் பண்ண சொல்ற? அவதான் முடிவு பண்ண. இப்படி சொன்னா எப்படி அண்ணி? மணியரசு மாமாவை மறந்துடு நீங்க தானே சொன்னீங்க. நான் மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறது நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். மணியரசுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒன்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மனுஷனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. சும்மா இருங்க அண்ணி. இப்படி பேச எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? இப்படி கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னையே யோசிக்க சொன்னேன். சில விஷயம் அடுத்தவங்க சொல்லும் போது கோவம் தான் வரும். அதே நாம யோசனை பண்ணா அது சரின்னு தான் படும். இது மாதிரி நான் சொன்னதை மறந்துட்டு நீயா உட்காந்து யோசனை பண்ண. செல்லம்மா, அமுதா கஷ்டத்தோட வரும்போதெல்லாம் அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்புற நீ இப்ப நீயே தெளிவில்லாம அவளை குழப்பி அனுப்புறியே, என்னது இது? நான் பேசுனதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஆமா அண்ணி. அமுதா, தெளிவா இருக்கேன்னு போய் சொல்றதை விட குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றது எவ்வளவோ மேல். ஏன்னா எல்லா குழப்பத்திலிருந்து தெளிவு தான் வரும். இங்க பாரு, நீ நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா, சரியா? அரே மாமா. அப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க வெளியில வந்தாதான் எனக்கு நிம்மதி. நான் வெளியில் வர்றது இருக்கட்டும், கடற்கரைக்கு உன் மேலே சந்தேகம் இல்லையே? அவருக்கு எப்படிப்பா என் மேல சந்தேகம் வரும்? நாளுக்கு நாள் அவருக்கு என் மேல பாசம்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்பா, நான் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்போல்லாம் அவருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பொண்டாட்டி கேட்டு செய்யறதில்ல, என்ன கேட்டு தான் செய்கிறாரு. கடற்கரை இந்த அளவுக்கு மாற்றினது ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ஆனால் அந்த முத்தலைகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏன்ப்பா அவளுக்காக பயப்படுறீங்க? அவள் சாதாரண ஆள் இல்லம்மா, எமகாத. தன் தங்கச்சி செல்லம்மாட்ட கடற்கரை பிரியமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த செல்லம்மாவையும் கடற்கரையும் பிரிக்க என்ன நாடகம் ஆடினா. இப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு பொம்பளை கூட கடற்கரை பழகான்னு தெரிஞ்சா அவள் சும்மா இருப்பாளா? அவள் என்ன வேணாலும் பண்ணுவா ஒன்று அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. அவள் அந்த அளவுக்கு மோசமானவள் இல்லைப்பா. அவளால் என்னை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கடற்கரையை நான் அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டு இருக்கேன். முத்தழகி பொண்ணு ரத்னா வயசுக்கு வந்த விசேஷத்துக்கு கூட நான் அவரை போக விடலையே. எப்படியும் முத்தழகி ஃபோன் பண்ணுவான்னு தெரியும். ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவரை என் கூடவே தங்க வச்சுட்டேன். பரவாயில்லையே, நீ என்னையே மிஞ்சிட்ட. என்னோட கனவெல்லாம் எப்படி நீ நிறைவேற்ற போறியோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ செய்யறதெல்லாம் பார்த்தா என்னை விட பெருசாக ஏதோ சாதிக்க போறேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. சாதிச்சிட்டேன்ப்பா. என்னம்மா? நான் இது வரைக்கும் இருந்த வாடகை வீட்டை கடற்கரை என் பேருக்கு எழுதி வாங்கி கொடுத்துட்டாருப்பா. என்னம்மா இதெல்லாம் அவன் சும்மாவா செஞ்சான்?
சும்மா எப்படிப்பா செய்வாரு? அதுக்காக நிறைய விஷயத்தை எழுந்துதான் கடற்கரை மனசுல இடம் பிடிக்க வேண்டியதா இருந்தது. நேஹா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வேண்டாப்பா. அப்பா பொண்ணுக்கு நடுவுல இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. விடுங்கப்பா, கண்டதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்காதீங்க. நமக்கு நம்ம லட்சியம் தான்ப்பா முக்கியம். அதுக்காக தான் நீங்க எல்லாத்தையும் எழுந்து இப்ப ஜெயில நிக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக நான் இழக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த இழப்புகள்லாம் நஷ்ட ஈடா அந்த ஆவடையப்பன் குடும்பம் சின்ன பின்னமாகி செதறி அழிஞ்சு போகணும். அதை என் கண்ணால பார்த்துட்டு தான் நான் என் கண்ணை மூடுவேன். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, அவங்கள அழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்க போறோம். அவங்க அழிய போறதும் நிச்சயம், நம்ம வாழ போறதும் நிச்சயம். சரிப்பா, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. வாரம் தவறாம உன் புருஷனை ஆத்தாவோட சன்னதிக்கு வந்துட்டு போ சொல்லு. 6 மாசத்துல எல்லா கடனையும் அடைச்சிருவேன். அருண், உன் குறைய சொல்லு. வெளிநாட்டுக்கு பணம் கட்டி வேலைக்கு போலான் இருக்கேன். போலாமா வேண்டாமன்னு பார்த்து சொல்லுங்க. பொன்னியம்மன் அருளால நீ தாராளமா போகலாம். பொன்னியம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் நினைச்சுக்க, கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம உன்னை பாத்துக்குவா. நீ போலாம். சரிங்க. கீதா, நீ வாமா, உட்காரு. நீ உன் குறைய சொல்லு. உட்கார்ந்திருக்க, கிளம்பு. அம்மா, இங்க இருக்க எல்லாருக்குமே குறி சொன்னீங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்களா? சாமி குத்தம் பண்ணவங்களுக்கு நான் குறி சொல்ல மாட்டேன். நான் என்ன சாமி குத்தம் பண்ண? நீ பண்ணல, உன் பொண்டாட்டி பண்ணியிருக்கா. நீ இப்ப அவளுக்காக தானே வந்திருக்க? ஆமாம்மா, அவ சாமி குத்தம் பண்ணிட்டா. அத நான் இல்லைங்கள, ஆனா அவ ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் பண்ணா. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சாமி இவளை மன்னிக்க மாட்டாளா? அதையே நீ என்கிட்ட கேக்குற? ஆத்தா கிட்ட போய் கேளு. ஆத்தா கிட்ட அவன் மனசுல இருக்கிறத சொல்லி புலம்பு. அவன் மனசு இறங்குதான்னு பாப்போம். போ.
புண்ணியம்மா முறப்பாட்டை மீறி அவங்க வீட்டுக்கு செல்லமா போன தப்புதான். அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா? என் செல்லம்மா அவளோட சுயநலத்துக்காக முறப்பாட்டை மீறல. அவ அண்ணன் பொண்ணுக்கு அவ செய்ய வேண்டிய கடமை அதை தான் அவ செஞ்சா. அது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோ அவளை தண்டிக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புருஷன் தான் மனைவி கிட்ட பகிர்ந்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வேதனைய நான் அவகிட்ட பகிர்ந்துக்க முடியல. இத்தனைக்கும் நான் அவளை பத்தின விஷயத்தையே அவகிட்ட இருந்து மறைக்க வேண்டிய கட்டாயத்துல கல்யாணமாகி 12 வருஷம் கழிச்சு அவளுக்கு தாயாகிற பாக்கியத்தை கொடுத்த. அவளுக்கு கொடுக்கிற சோதனை பத்தாதுன்னு அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு சோதனை கொடுக்கணுமா? என்கிட்ட இருக்க சொத்தையும் சுகத்தையும் இழக்காம இருந்திருந்தா அவ கர்ப்பமா இருக்க இந்த நேரத்துல அவளை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாம ராணி மாதிரி வச்சு தாங்கியிருப்பேன். ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு கடுமையா கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கோம். அது மட்டும் இல்ல, என்னோட உழைப்பையும் சேர்த்து அவ உழைச்சிட்டு இருக்கா. அவ உழைப்புக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு என் செல்லம்மாவை பார்க்கும் போதெல்லாம் என்னை விட அவளுக்கு ஒரு நல்லவன் புருஷனா கிடைச்சிருந்தா இவ்வளவு கஷ்டம் அவளுக்கு வந்திருக்காதோன்னு தோணுது. அவளை புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். அவ வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் என்ன ஒரு தடவை கூட எங்கேயும் விட்டு கொடுத்ததில்ல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு கிடைக்கிற மரியாதை அவளோட புருஷங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கும் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவளுக்கு நான் திரும்ப என்ன செய்ய போறேன்? அன்னைக்கு கூட நான் சமைச்ச சாப்பாட்டுல எனக்கும் தெரியாம யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க. என்னோட கவனக்குறைவாலதான் இன்னைக்கு செல்லம்மா வயித்துல வளர்ற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நேரடியா நான் காரணம் இல்லைனாலும் கூட எப்படியோ நானும் காரணம் ஆயிட்டேன். ஏமா, செல்லம்மா மேல உனக்கு இருக்க கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக நீ என்ன பயன்படுத்திக்கிட்டியா? தயவு செஞ்சு குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாம செல்லம்மாவுக்கு பிரசவம் நல்லபடியா நடக்கணும். அவளுக்கு இன்னும் ஏதாவது சோதனை கொடுக்கணும்னு நினைச்சா அவளுக்கு பதிலா அதை எனக்கு கொடு. என் செல்லம்மாவுக்காக இதை செய்யற பாக்கியத்தையாவது எனக்கு கொடு. அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல கோபம் வந்தா அது ஒரு நிமிஷத்துக்கு மேல நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீயும் எங்களை மன்னிச்சு அன்போட எங்களை ஏத்துக்கணும் தாயே. ஆத்தா கிட்ட உன் மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் சொல்லிட்டே இல்ல, கண்டிப்பா அவ பாத்துக்குவா. இந்தா இந்த பிரசாதத்தை புடி. இந்த கயிறை உன் பொண்டாட்டி கையில கட்டி விடு. இத மீறி அவளுக்கு எந்த ஆபத்து வராது. இந்த கயிறு கையில இருந்தா பொன்னியம்மாவே கூட இருந்த மாதிரி. நம்பிக்கையோட போ. ரொம்ப சந்தோஷமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.